இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுக்கு உண்டான மிகப்பெரிய அறிவிப்பை இந்த மாத இறுதிக்குள்ளார எதிர்பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர் மற்றும் பல பணியிடங்களை நிரப்ப இருக்காங்க. சென்னையில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப இருக்காங்க. ஸோ நீங்கள் உடனடியாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸு பெற்று தயாராக வைத்து கொள்ளுங்கள். ஸோ டிஎன்எஸ்டிசியில் மிக முக்கியம் இது. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு தரப்பட்ட பணியிடங்களை நிரப்ப இருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் பெறாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் பெறுவதற்கு மிக மிக முக்கியம் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட். ஸோ முதலுதவி சான்றிதழ் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாக வழங்கப்படுகிறது. அங்கேயும் சென்று முதலுதவி சான்றிதழை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வியாசர்பாடி, திருவான்மையூர், வடபழனி, சென்னையில் 3 பணிமனைகள் தனியார் மயம் ஆகிறது. 30 ஆண்டுகள் பராமரிக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது. சென்னையில் 500 தனியார் பஸ்களை இயக்க அரசு எடுத்த முடிவுக்கு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனால் தனியார் பஸ்கள் இயக்குவது உடனடியாக அமலுக்கு வராமல் உள்ளது. இந்த நிலையில் பணிமனைகள் பராமரிப்பை தனியார் மயமாக்க போக்குவரத்து கழகங்கள் முடிவுகள் செய்துள்ளதாக தெரியவந்தது. சென்னையில் வடபழனி, திருவான்மையூர், வியாசர்பாடி ஆகிய 3 பணிமனைகளையும் இந்த இதில் கொண்டு வரல திட்டமிட்டிருக்காங்க. பணிமனை பராமரிப்பு மற்றும் பஸ்கள் பராமரிப்பை 30 ஆண்டுகள் தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்த 1540 கோடி ரூபாயில் டெண்டர்கள் எல்லாமே விடப்பட்டுள்ளது. ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா விரைவில் மற்ற பணிமனைகளையும் தனியாரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டு உள்ளன. அரசு பஸ்கள் பராமரிப்பு மிக மோசமாக உள்ளது. எனவே தனியார் மூலம் பராமரிக்க போக்குவரத்து கழகங்கள் முடிவு செய்ததாக இந்த தகவல் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பற்றாக்குறை உதிரி பாகங்கள் ஓகேங்களா. ஸோ பராமரிப்பு குறைபாடு ஏற்படுவதாக தொழிற்சங்கங்கள் சுட்டி காட்டுகின்றன. இது கொஞ்சமாக தனியார் மயமாவதற்கு அறிகுறிகள் என்றனர். HMS தொழிற்சங்க தலைவர் சுப்பிரமணியன் மேலும் கூறியதாவது, போக்குவரத்து படிப்படியாக தனியார் பயம் இப்படி ஒவ்வொன்றாக தனியார் மயமாக்குவதற்கு பூர்வாங்க வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இங்கு தொழிற்சங்கங்கள் அனுமதிக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ தனியார் வசத்தில் போக்குவரத்து கொண்டு போகதா என்னன்றது மிக முக்கியமான முழுமையான தகவலை இனி வரும் காலங்களில் எதிர்பார்க்கலாம். ஸோ டிரைவர் மற்றும் கண்டக்டரை போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான நபர்களை எடுக்க இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் பெறாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.